முதுகெலும்பு தசைநார் வலிவிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 1.5 வயது குழந்தைக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஊசி போட்டால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தவிக்கும் பெற்றோர் பல்வேறு அரசு அதிகாரிகளை அணுகியும் போதிய உதவி கிடைக்காததால் பொதுமக்களின் ஆதரவை நாடியுள்ளனர். கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த NGGO காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அஜய் சில்விஸ்டர் சரண்யா தம்பதியினர். இவர்களது 1.5 வயது மகன் லியோனல் தாமஸ். இந்த குழந்தைக்கு SMA டிசீஸ் எனப்படும் முதுகெலும்பு தசைநார் வலிவிழப்பு நோய் மரபணு நோய் உள்ளது. இந்த நோயின் தாக்கம் காரணமாக இந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போன்று வழக்கமாக கை கால்களை அசைக்க இயலாது. தலை கழுத்து பகுதியும் சரிவர நிற்காது. இதற்காக இவர்கள் பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நோயை குணப்படுத்துவதற்கு அளிக்கப்படும் ஊசி 1.5 கோடி ரூபாய் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கான சிகிச்சை இந்தியாவிலேயே டெல்லி, பெங்களூரு உள்ளிட்ட 4 மருத்துவமனைகளில் மட்டுமே கிடைப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் அந்த ஊசியை செலுத்தவில்லை என்றால் குழந்தையின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது கிரவுட் ஃபண்டிங் சமூக வலைதளங்கள் மூலம் உதவி கோரி பணம் திரட்டி வருவதாகவும், ஆனால் தற்போது வரை 15 லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்திடமும் ICHல் பதிவு செய்துள்ளதாகவும் கூறினர். மக்கள் 73 97 50 47 77 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும், இன்ஸ்டாகிராம் ID லியோஃபைட்ஸ் SMA என்ற முகவரியில் விவரங்களை பகிர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். பெற்றோர்கள் கூறுகையில், முதல்வரின் தனிப்பிரிவு, பிரதமரின் தனிப்பிரிவிற்கு மனு அளித்துள்ளோம். முதல்வரின் தனிப்பிரிவில் இருந்து உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மட்டுமே பதில் வந்துள்ளது. 3 முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளோம். தற்போது மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்துள்ளோம் என்றனர். பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் தற்போது வரை போதிய நிதி கிடைக்காததால் மக்களை நம்பியுள்ளதாகவும், இதை காணும் அறநிலையங்கள் நடத்துபவர்களும் உதவினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். 1.5 கோடி என்பது எங்களால் சாத்தியமற்றது. அரசோ அல்லது பொதுமக்கள், தனியார் அமைப்புகள் உதவி புரிய வேண்டும் என்று கெஞ்சினர். என் பேர் சரண்யா. எங்க குழந்தை பேர் லியோனல் தாமஸ். இவருக்கு 2.5 வயசு ஆகுது. இவருக்கு SMA டைப் 1 நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. டைப் 1னால அவன் ரொம்ப சிவியரா இருக்கு. ஏன்னா அவனுக்கு தினம் மூச்சை விடுறதுக்குமே கஷ்டப்படுவான். நைட்டு மெஷின் இல்லாம அவனால இருக்க முடியாது. அவனோட ஹெட் கண்ட்ரோலே இப்ப அவன்கிட்ட இல்ல. அவனால எதுவுமே பண்ண முடியாதுங்க. டெய்லியும் ஒரு 2.5 வயசு குழந்தை என்ன பண்ணுமோ அது எதுவுமே அவனால பண்ண முடியாது. அதனால இது இந்த நோய் சரியாகணும் அப்படின்னா ஒரே ஒரு மெடிசன் மட்டும்தான் இருக்கு. அது பேர் வசம்னோ ஜீன் தெரப்பி. மலேசியால கிடைக்குதுங்க. 1.5 கோடி ரூபாய் ஆகுது அந்த மருந்தோட வேலை. நாங்க என்ன பண்ணாலுமே 1.5 கோடின்றது எங்களுக்கு ஒரு எட்டாத கணிதான். அதனாலதான் நாங்க எல்லாருக்கிட்டுமே இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட, கவர்மெண்ட் சைடு, எல்லா பப்ளிக் உங்க கிட்டதான் இப்ப நாங்க நம்பி இருக்கோமே. லியோட உயிரை இப்போ நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா காப்பாத்திடலாம். அதனால ஒருத்தர்கிட்டயுமே நான் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் எங்க குழந்தை எப்படியாச்சும் எங்களுக்கு காப்பாத்தி கொடுங்க. இல்லையா எங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைச்சா. எங்களுக்கு ஒரே பையன். இவனையுமே எங்களால இழந்துட்டு நாங்க இருப்போமான்னு எங்களுக்கு தெரியலங்க. அதனால ப்ளீஸ் எல்லாருமே எங்களுக்காக உதவி பண்ணுங்க. லியோக்கு எப்படியாச்சும் ஊசி கிடைச்சு அவனை உயிரோட ஜெயிக்க வச்சு கொடுங்க ப்ளீஸ். இப்போ வரைக்கும் எங்களுக்கு கேம்பெயின் எல்லாம் பண்ணி ஒரு 15 லட்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. ஆனா 1.5 கோடி ஆகுது அதனுடைய செலவு. லியோஃபைட்ஸ் SMA அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல தான் எல்லா டீடைல்ஸுமே போட்டுட்டு வரோம். எங்க கான்டாக்ட் நம்பர் 7397504777. நாங்க NGGO காலனி கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம், துடியலூர் பக்கம். நீங்க குழந்தை நேர்ல பாத்துட்டு தான் ஹெல்ப் பண்ணுவனாலுமே நீங்க நேர்ல வந்து பாத்துட்டு உதவி பண்ணுங்க எங்களுக்காக.